Hello everyone, this is Achudha welcoming you all to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Kamala Surayya ஓட The Old Playhouse அப்படின்ற poem தான் பார்க்க போறோம். So first about Kamala Surayya. அவங்களுடைய birth name அப்படினு பாத்தீங்கன்னா that is Kamala. அவங்க எப்ப பிறந்தாங்க அப்படினா 31st March 1934 அன்னைக்கு புன்னையருக்குளம் பொன்னானி டிஸ்ட்ரிக்ட்ல that is பொன்னானி தாலுக் மலபார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறந்தாங்க. அப்போ வந்து மலபார் டிஸ்ட்ரிக்ட் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்துச்சு அண்டர் பிரிட்டிஷ் இந்தியா. இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம திருசூர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் இன் கேரளா. அவங்களுடைய எப்போ பாஸ் அவுட் ஆனாங்க அப்படின்னா 31st May 2009 when she was 75 years old புனே மகாராஷ்டிரால இறந்தாங்க. அவங்களுடைய ரெஸ்டிங் பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையம் ஜும்மா மஸ்ஜித் தட் இஸ் இன் திருவனந்தபுரம்ல இருக்கு. சோ அவங்களுடைய பெண் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி குட்டி. மாதவி குட்டின்ற இந்த நேமை வந்து அவங்க ஒன்லி ஃபார் மலையாளம் ஒர்க்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு அவங்களுடைய நேமை எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமலா தாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. ஆக்குபேஷன் பாத்தீங்க அப்படின்னா poet, novelist and short story writer. மேக்ஸிமம் இவங்களோட ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து மலையாளம்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆல் த த்ரீ ஆர் ஃபேமஸ் பட் ஷீ இஸ் மோர் ரெனவுண்ட் ஃபார் ஹர் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஜானர் பாத்தீங்கன்னா poetry, நாவல், ஷார்ட் ஸ்டோரி அண்ட் மெமோயர்ஸ். ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்ஃபெஷனல் போயட் மாதிரி தான். அதனால வந்து நிறைய மெமோயர்ஸும் எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய ரொம்ப நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டே கதா அப்படின்றது. அது என்னன்னா மலையாளம்ல அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியோட நேம் தான் என்டே கதா. அதை வந்து இங்கிலீஷ்ல அவங்களே எழுதுனாங்க மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த டிசெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபெமிலியரான ஒர்க். நிறைய நோட்டபிள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுல ரொம்ப வந்து ஃபெமிலியரைஸ் ஆனது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்தச்சன் புரஸ்காரம் அப்படின்ற அவார்டு வந்து 2002ல தனுப்பு அப்படின்ற ஒர்க்குக்காக வாங்கினாங்க. ஸோ எழுத்தச்சன் புரஸ்காரம் அப்படின்றது என்னன்னா கேரளாவோட ரொம்ப பிரஸ்டீஜியஸ் அவார்டு. எழுத்தச்சன் அப்படின்றவர் தான் வந்து மலையாளம் லாங்குவேஜோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய நேம்ல வழங்கக்கூடிய அவார்டு அது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் அவார்ட் ஆஃப் கேரளா ஸ்டேட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வயலர் அவார்ட். இதுவும் கேரளா ஸ்டேட்டோடது தான். இந்த வயலர் அவார்டை வந்து 1997ல நீர்மத்தளம் பூத்த களம் அப்படின்ற ஒர்க்குக்காக வாங்கினாங்க. அடுத்து வந்து she is a recipient of Sahitya Academy Award in the year 1985. அப்புறமேட்டு Ancient Poetry Prize அப்படின்றது 1998ல வந்து வாங்கியிருக்காங்க. So these are the notable awards among lots of awards received by Kamala Surayya. அவங்கள பத்தி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா an introduction அப்படின்ற போம்ல பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா I'm Indian, very brown, born in Malabar. I speak 3 languages, written to dream in one அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா அவங்களே அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ as she is a confessional poetனு சொல்லிட்டோம். ஏன் கமலா சுரையாவை பத்தி இவ்வளோ வந்து ஒரு டீடைல்டு பயோபிக் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா எஸ், பிகாஸ் த ஓல்ட் பிளே ஹவுஸ் அப்படின்ற இந்த போமே வந்து அவங்களோட லைஃபை பத்தி அவங்களே எழுதுறது தான். சரியா? as it is a confessional poem, அதனால அவங்களுடைய பயோபிக் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்த் நேம் வந்து கமலா நம்மளுக்கு தெரியும். மலையாளம்ல மாதவி குட்டி அப்படின்னு அவங்களுடைய நேம் இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கமலா தாஸ்ன்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கமலா சுராயான்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் தீஸ் நேம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சோம்னாலே அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஒரு கன்ஃபெஷனல் போயட். யார் கூட இவங்களை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனி செக்ஸ்டன். ஆன் செக்ஸ்டன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் போயட், கன்ஃபெஷனல் அமெரிக்கன் போயட் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தியே டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இவங்களை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணா தட் இஸ் ராபர்ட் லோவல். ஏன்னா ராபர்ட் லோவலும் அமெரிக்கன் போயட் தான். மேக்சிமம் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்குள்ளேயே சுத்தி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேர் கூட அவங்களை கம்பேர் பண்ணலாம். அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் யாரோட ஒர்க்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா as a poet, as a author இவங்க 2 பேர் கூடயும் ஒர்க்கை யார் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வியா பிளாத்தோட ஒர்க் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி வந்து அவங்களோட ஒர்க்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஆட்டோபயோகிராபிக்கல் நோட்ஸோட இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ ஷி மேரிட் மாதவ் தாஸ் at the age of 15 இயர்ஸா இருக்கும்போதே அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் வெரி யங் ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே புரியாத ஒரு ஸ்டேஜ் தான்.
ஜாலியா விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் தான். சைல்ட்ஹுட் மேரேஜ் மாதிரி தான். அந்த மாதிரி தான் மேரேஜ் ஆகுது. இவரை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நேம் வந்து கமலா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அவங்களுக்கு வந்து 3 children இருக்காங்க. அதுல ரொம்ப ஃபெமிலியரான இருக்கவங்க யாருன்னா மாதவ்தாஸ் நலாபத். He is a professor of geopolitics. நார்த் இந்தியால இருக்காங்க. அவர் ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்க. He is also an activist-ஆவும் இருக்காங்க. அப்புறமேட்டு சென்னன் தாஸ் அண்ட் ஜெயசூர்யா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 children இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம டிசம்பர் 11, 1999ல அவங்க வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட நேம் வந்து கமலா சுரையா அப்படின்னு மாத்திக்கிறாங்க. சரி, இந்த கன்வர்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, ஒரு இன்னசென்ட் ஏஜ்ல போயிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணது கேரளால இருந்து மேரேஜ் பண்ணிட்டு எங்க போறாங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு போறாங்க. கம்ப்ளீட்டா தெரியாத ஆள், தெரியாத ஊர், தெரியாத பாஷை அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டா நியூவான ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு இதுதான் இப்படிதான் இருக்கும் ஒரு லவ்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபியூஸ் பண்ணும்போது ஓகே ஹாப்பியா தான் இருக்காங்க. செகண்ட் அதுக்கப்புறமேட்டா கொஞ்ச நாள் போக போக வந்து அவங்களுக்கு வந்து அந்த மேரிட்டல் லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான ஃப்ரீடமுமே கிடையாது. அது வந்து ஒன் சைடு லைஃப் மாதிரி போயிட்டே இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை ரூல் பண்ற மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டா ஹி பிகம்ஸ் பைசெக்சுவல். அதுவும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தட் மீன்ஸ் பர்சனலா மென்டலா வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. சஃபர் ஆனதுக்கு அப்புறமேட்டா இவங்களுக்கு முன்னாடியே ஜஸ்ட் வந்து 15 இயர்ஸ்ல மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறமேட்டா கிட்டத்தட்ட 43 years ஆஃப் மேரிட் லைஃப். 43 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டா ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமேட்டா சிங்கிளா தான் இருக்காங்க. ஷீ ஃபெல் இன் லவ் வித் அ முஸ்லிம் காய். பட் ஆனா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணல அப்படின்ற பாயிண்டும் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஷி கன்வெர்டட் டு இஸ்லாம். இஸ்லாமுக்கு மாறினதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட நேம் வந்து கமலா சுராயா அப்படின்னு மாத்தினாங்க. ஸோ அதுல இருந்து வந்து இவங்களோட நேம் வந்து கமலா சுராயா தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. மலையாள மாதவி குட்டி, இங்கிலீஷ் கமலா தாஸ் டு கமலா சுராயா. ஸோ ஷி டசன்ட் ஹாவ் எ ஹாப்பி மேரிட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பி மேரிட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஒன்லி த மேரிட் லைஃப், ஏன்னா அந்த யங் ஏஜ்ல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எல்லாமே வந்து அதை சுத்தியே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. கம்ப்ளீட் டொமஸ்டிகேட்டட் லைஃப் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு ஃப்ரீடம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் லோன்லினஸ் கீழே வராங்க. ஸோ ஃபைனலி ஷி மேட் ஆல் தோஸ் திங்ஸ் டு ஹர் ஒர்க்ஸ். அதுதான். So finally she died out of pneumonia. And this poem, in the poem the Old Playhouse அப்படின்றது வந்து 1973ல பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ண புக்கோட டைட்டில் பாத்தீங்கன்னா The Old Playhouse and Other Poems. So this is the title poem அப்படின்னு சொல்லலாம். So let's move on to the poem. So first The Old Playhouse அப்படின்றது போமோட சினாரியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சினாரியோ. ரொம்ப அழகான கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்குமே அந்த ஹஸ்பண்டோடைய லவ்னால வேர்ல்ட்ல இருக்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. சரியா? சோ ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ்ல வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்ப அவங்க விட்டுட்டு வந்து அந்த பழைய அவங்களுடைய பிறந்த வீடு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா அந்த லவ், தட் இஸ் அவங்களுடைய மேல் பார்ட்னர் கொடுத்த லவ் வந்து இட் இஸ் நாட் அ சார்ட் ஆஃப் பியூர் லவ். அது வந்து ஒரு டாமினேட்டிங் லவ் அப்படின்றத ரியலைஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து ஏன்னா அவங்க ஒரு கனவுகளோட வராங்க. அந்த கனவு என்னன்னா ஓகே இதுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். சரியா? அப்போ ஒரு கேர்ளா இருந்து நம்ம ஒரு விமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கத்துக்கணும், அதுல இருந்து வளரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்க ஒருத்தவங்களால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து ஜஸ்ட் பிசிக்கலா தான் உணர முடியுதே தவிர மென்டலி ஷி இஸ் நாட் க்ரோன். தட் மீன்ஸ் அவங்களுக்கான ஃப்ரீடமும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் அந்த இடத்துல கிடைக்காம ஒரு டாமினன்ட் சொசைட்டில எப்படி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றத டெபிக் பண்ணிட்டு தான் இந்த போம் வந்து சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ரொசேக் ஸ்டைல்ல தான் அவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் கட் டு பி எனி ஸ்டான்சாஸ். எந்த ஸ்டான்சாஸாவும் பிரிக்கல. அதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ரைமிங் இது வந்து ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி சொல்லும்போது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ப்ரொசேக் ஸ்டைல்னு சொல்லும்போது ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு 3-4 லைனா வந்து இங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளெயினா படிச்சாலே ஒரு ப்ரோஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியஸ்டா மீனிங் வந்து எடுத்துக்க முடியற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அ ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் இஸ் அ விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க வந்து சொல்றாங்க. எப்படின்னா you
இந்த யூ யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் டு த மேல் பர்சன். சரி, அவங்க ஹஸ்பண்டை ரெஃபர் பண்ணுது. இது ஒரு நார்மலா கமலா சுரையாவோட பயோகிராஃபி தெரியாம படிச்சா கூட இதை எப்படி ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா a woman writing to her man அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணலாம். a wife telling about her husband அப்படின்ற மாதிரி. So first, you planned to tame a swallow to hold her in the long summer of your love so that she would forget not the raw seasons alone and the homes left behind, but also her nature, the urge to fly, and the endless pathways of the sky. It was not to gather knowledge of yet another man that I came to you, but to learn what I was, and by learning to grow, but every lesson you gave was just about yourself. So that's the poem here. So let me explain it now. First, you planned. In the you is the husband. சரியா? And the man. And the man என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா you planned to tame a swallow. Tame என்னன்னா domesticate பண்றது இல்லனா ட்ரெயின் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்வாலோவை ட்ரெயின் பண்ற மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஸ்மால் பேர்டை ட்ரெயின் பண்ணுவோம்ல, கேஜ்குள்ள கொண்டு வந்து அடைச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பேர்டை வாங்கிட்டு வந்து கேஜ்குள்ள வச்ச உடனேவே அது வந்து ரொம்ப சோகமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரும்போதே அது சோகமா இருக்கும். கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவோம், அது மேல ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரியும் அதுக்கு தேவையானதெல்லாம் அளவுக்கு அதிகமா என்ன பண்ண ஆரம்பிப்போம், கொடுக்க ஆரம்பிப்போம். கொஞ்ச நாள் அது என்ன பண்ணிடும், ஒரு ஷார்ட் டைம்லயே வந்து அது டக்குனு வந்து நம்மள்கிட்ட அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடாப்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த சென்ஸ் என்னன்னா அது எல்லாத்தையும் மறந்துடும். புரியுதா? அப்ப ஸ்கைன்னு ஒண்ணு இருக்கு, தனியா நம்ம சுதந்திரமா பறக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறந்து அது நம்ம கிட்ட வர வரைக்கும் ரொம்ப பக்குவமா அதை ஹேண்டில் பண்ணுவோம்ல, அதேதான் இவர் பண்றாரு. யூ பிளான்ட் டு டேம் a swallow to hold her in a long summer of your love. So that means long summer அப்படின்னா long happiness of your love. So எதுக்காக நீங்க டேம் பண்ணணும்னு நினைச்சீங்க? டு ஹோல்ட் ஹர், உங்ககிட்டயே வச்சுக்கணும். உங்க லவ்லயே வந்து அவ ரொம்ப லாங் பீரியட் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க டேம் பண்ணிட்டு இருந்தீங்க. சோ தட் நீங்க அப்படி உங்களோட லவ்வ காட்டி காட்டி என்ன பண்ணீங்க, அவளை டேம் பண்ணீங்க, அவளை புடிச்சு வச்சிருந்தீங்க. சோ தட் அதனால அவ என்ன பண்ணா, she would forget not the raw seasons alone and the homes left behind. என்ன நினைச்சீங்க, உங்களோட லவ்னால அந்த பேர்டு வந்து கம்ப்ளீட்டா, சோ இது இந்த கேஜ் தான் நம்ம வேர்ல்டு போல, நம்மளுக்கு இது தாண்டி ஒரு வெளில ஒரு வேர்ல்டு இருக்கு அப்படின்றதே அது மறந்து போயிடணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து டேம் பண்றீங்க. அதே மாதிரிதான் என்னையும் நீங்க ஃபர்ஸ்ட் டேம் பண்ணீங்க. உங்க லவ்வ காட்டி காட்டி எனக்கு எல்லா சீசனுமே வந்து சம்மர் சீசன் மாதிரி தான் இருந்துச்சு. there is no winter, there is no autumn, there is no spring or there is no any other seasons except summer. எனக்கு ஃபுல்லா ஹாப்பினஸா தான் இருந்துச்சு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா ரா சீசன் அதாவது நேச்சுரல் சீசன்ஸையும் நான் மறந்துட்டேன். அது மட்டுமா மறந்தேன், நாட் ஒன்லி தட், the homes left behind. நான் எங்க ஊரை விட்டு எங்க வீட்டை விட்டுட்டு, தட் இஸ் என்னுடைய நான் பிறந்த வீட்டை விட்டு வந்திருக்கேன், அத கூட நான் மறக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க, உங்களோட லவ் வந்து எனக்கு காட்டினீங்க. பட் ஆல்சோ ஹர் நேச்சர். ஆனா அதோட நீங்க நிறுத்தல. உண்மை வந்து இதெல்லாம் நான் மறக்கணும்ன்ற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணீங்க. பட் அதோட சேர்ந்து நான் எதெல்லாம் மறந்தேன் அப்படின்னா, பட் ஆல்சோ ஹர் நேச்சர், the urge to fly and the endless pathways of the sky. That means அந்த பேர்டு வந்து நம்மள கேஜ்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்ற அந்த பயம் இல்லாம எதுவும் இல்லாம ஹாப்பியா இருக்கும்போது ஜஸ்ட் அந்த ஹாப்பினஸ மட்டும், அதுக்கு இதுதான் வேர்ல்டுன்றத மட்டும் நினைக்கல, வேற ஒரு வேர்ல்டே இல்லைன்றத நினைச்சிருச்சு. குட். சோ தட் இஸ் சோ பட் ஆல் ஹர் நேச்சர், ட்ரூவா அதோட நேச்சரே அது மறந்துருச்சு. அதோட நேச்சர் என்ன, பேர்டோட நேச்சர் என்ன, டு ஃப்ளை ஃப்ரீ. அதுதானே அதோடைய நேச்சரே அது மறந்துருச்சு. அதோடைய விங்ஸ் எதுக்காக கொடுத்தாங்கன்னா, வானத்துல சிறகடிச்சு பறக்கிறதுக்காக தான் அந்த சிறகுகளே தவிர கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிறதுக்காக இல்ல. ஆனா அது என்ன நினைச்சிருச்சு, கூண்டுல அடப்பட்டு இருக்கிறதுக்கு தான் இது போல அப்படின்ற மாதிரி அந்த சிறகை நினைச்சிருச்சு. பட் அந்த அளவுக்கு அந்த urge to fly மறந்து வானத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லை இல்லாத கதவுகள் எல்லாத்தையும் வந்து மறந்துருச்சு. அதே மாதிரிதான் நானும் இருக்கேன். சோ தட் வை அந்த விமனும் என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அவங்களுடைய ட்ரூ urge என்ன, அவங்களுடைய நீட் என்ன, அவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்றதே அவங்க மறந்துட்டாங்க. திரும்ப அவங்க சொல்றாங்க, ரீசன் சொல்றாங்க என்னன்னா, it was not to gather knowledge of yet another man that I came to you. நான் உங்களை ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நீங்க நினைக்கிறீங்க, உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இட்ஸ் நாட் தட்.
உங்களை பத்தின நாலேஜ், தட் இஸ் ஒரு மேனை பத்தின இன்னொரு நாலேஜ். ஏன்னா ஏற்கனவே ஒரு மேனை நான் பார்த்திருப்பேன், எங்க அப்பா பார்த்திருக்கேன், இல்ல என் கூட இருக்க சிப்ளிங்ஸ பார்த்திருப்பேன். ஆனா இன்னொரு மேனை பத்தின நாலேஜ் எனக்கு வேணும்னு நான் நினைச்சிட்டு உங்ககிட்ட வந்தேன். நோ, பட் அது கிடையாது. பட் டு லேர்ன் வாட் ஐ வாஸ், அண்ட் பை லேர்னிங் டு லேர்ன் டு க்ரோ. நான் எதுக்காக வந்தேன்? கத்துக்கிறதுக்காக வந்தேன். என்ன கத்துக்கிறதுக்காக வந்தேன்? நிஜமா நான் யாரு? I was a girl. So how I turned to be a lady, how I turned to be a woman, how I turned to be a mom. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ படிக்கிறதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான், அதை உணர்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஸோ இந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கணும், என்ன வந்து அப்லிஃப்ட் பண்ணிருக்கணும், அப்கிரேட் பண்ணிருக்கணும். ஸோ வாட் ஐ வாஸ், நான் யாருன்ற என்னுடைய ஃபுல் கெப்பாசிட்டி என்ன, வாட் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டா அது மூலமா நான் வளரணும்னு நினைச்சு வந்தேன். பட் எவ்ரி லெசன் யூ கேவ் வாஸ் அபவுட் யோர் செல்ஃப். ஆனா என்னை பத்தி படிக்க நான் வந்தேன், நீங்க எனக்கு டீச் பண்ணது எல்லாமே உங்களை பத்தி. என்னை பத்தி நான் ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு பிட் சான்ஸ் கூட நீங்க எனக்கு கொடுக்கல. ஆல் தட் யூ டாட் மீ வாஸ் அபவுட் யோர் செல்ஃப். கம்ப்ளீட்டா உங்களை பத்தின நாலேஜ் தான் எனக்கு கொடுத்தீங்க. உங்களோட ஈகோ வந்து, உங்களுடைய டாமினேஷன் தான் அதிகமா இருந்ததே தவிர என்னோட பார்ட் அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. So you were pleased with my body's response, its weather, its usual shallow convulsions. You dribbled spittle into my mouth. You poured yourself into every nook and cranny. You embalmed my poor lust with your bitter sweet juices. You called me wife. I was taught to break saccharin into your tea and offer at the right moment the vitamins. So finally, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, you were pleased with my body's response. So finally, அந்த marital relationship அப்படின்றது நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, it is just about physical pleasure அப்படின்றது மட்டும் தான் நீங்க யோசிச்சீங்க. அதுதான் நீங்க செஞ்சது. You are pleased with my body's response. Just all the lust you want from me. உங்களுக்கு என்னோட பாடி தான் தேவைப்பட்டுச்சே தவிர அதோடைய ரெஸ்பான்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்க அதுலயே ப்ளீஸ் ஆனீங்க, அதோடைய வெதர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ ஆல் தீஸ் லைன்ஸ் பாயிண்ட் அவுட் த பிசிக்கல் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். இந்த பேசேஜ் ஃபுல்லாவே வந்து அதை பத்தி தான் பேசும். இட்ஸ் யூசுவல் ஷாலோ கன்வல்ஷன்ஸ். தட் மீன்ஸ் விருப்பமே இல்லாம நான் கொடுக்குற ரிப்ளை எல்லாம் கூட கன்வல்ஷன் சொல்லும் போது சிம்பிள். ஷாலோனா வந்து லிட்டில் டெப்த், கன்வல்ஷன்னா irregular movement of பாடின்னு சொல்லுவோம். தட் இஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸால வந்து ஏற்படக்கூடிய ஒரு irregular மூவ்மெண்ட்ஸை தான் சொல்லுவோம். நான் வந்து விருப்பத்தோட இருக்கேன்னா விருப்பம் இல்லாம இருக்கேன்னா கூட நீங்க யோசிக்கவே இல்லை. யூ ஜஸ்ட் அக்செப்டட் வாட் ஐ கேவ். தட் மீன்ஸ் யூ ஆல் தட் யூ நீட் இஸ் ஜஸ்ட் த பிசிக்கல் ரெஸ்பான்ஸ், நாட் மை ஹார்ட் ஆர் நாட் மை லவ் அப்படின்றது தான். So what are all the things that you did for me is, you just dribbled and spittled into my mouth. You poured yourself into every nook and cranny, and you embalmed my poor lust with your bitter sweet juices. So all that you've done is transformed my physical lust to satisfy your thirst. That's it. And you never ever cared about my love. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு தேவை என்னன்னா தட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் வேணும். அதுல ஒரு லவ்ன்ற ஒரு பார்ட் இருக்குன்றதே வந்து நீங்க ஞாபகம் வச்சிருங்க. ஸோ இதெல்லாம் நான் செஞ்ச உடனே, அதாவது நீங்க எப்பெல்லாம் வந்து என்கிட்ட வந்து உங்களோட தர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண சொன்னீங்களோ அப்பெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லாம நான் செஞ்சாலும் அதுதான் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, ஒய்ஃப்னு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டீங்க. ஸோ சொல்லாம நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ஒய்ஃப் is the name given to the person who satisfies the sexual thirst. அதுதான் வந்து நீங்க கொடுத்த term. சரியா? You called me wife. I was taught to break saccharin into your tea. That means காலையில ஏஞ்சோனே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். சரியா? அதுதான் வந்து ஒய்ஃபோட வேலை. Got? And to offer at the right moment the vitamins. So ஒய்ஃப்ன்றவங்க யாரு? To serve men. Whatever they need, they must give. அவ்வளவுதான். இததான் வந்து நான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. அதுதான் நீங்க எனக்கு சொல்லியும் கொடுத்தீங்க. சோ இத்தனை நாளா உங்களோட லவ்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லி என்னைய வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இவ்வளவு நாளும் நீங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் வந்து உங்களை பத்தி தான். அதுல என்னென்ன பாடம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து காலையில ஏஞ்சு ஃப்ரம் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் என்ன, டு சாட்டிஸ்ஃபை யூ. தட்ஸ் இட். வாட் எவர் யூ நீட் ஐ மஸ்ட் கிவ் யூ. இதுதான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. Covering
Cowering beneath your monstrous ego, I ate the magic loaf and become a dwarf. I lost my will and reason. To all your questions, I mumbled incoherent replies. The summer begins to pout. I remember the rudder breezes of the fall and the smoke from the burning leaves. Your room is always lit by artificial lights, your windows always shut. Even the air conditioner helps so little, all pervasive in the male scent of your breath. The cut flowers in the vase have begun to smell of human sweat. So finally she says, அதோடைய இம்பாக்ட் என்ன? நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, இது என்னை எப்படி அதோடைய என்கிட்ட அதால நான் பாதிக்கப்பட்டேன். என்னோட பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னா, covering beneath your monstrous ego. That means உங்களோட ஈகோ அவ்வளோ பெருசு. உங்க ஈகோ முன்னாடி நான் ரொம்ப 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 குறுகிட்டேன். சரியா? அவ்வளோ வந்து ஜஸ்ட் வந்து கவரிங் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட பாடி நீங்களே வந்து ஷ்ரங்க் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஷ்ரிங்க் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க ஈகோ வந்து என்ன பண்ணிடுச்சு, சுருக்கிடுச்சு. அப்படி ஐ ஏட் த மேஜிக் லோஃப் அண்ட் பிகம் அ ட்வார்ஃப். எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஏதோ ஒரு மேஜிக் பிரெட்டை சாப்பிட்டுட்டேன், ட்ராஃபா மாறினா. ட்ராஃப் மீன்ஸ் நார்மல் ஸ்மாலர் இன் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க, குள்ளமா மாறுறதுன்னு வச்சுக்கோங்க. குள்ளம்ன்றதை விட மினியேச்சர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கு உங்க ஈகோ முன்னாடி. நான் எப்படி இருக்கேன், ரொம்ப சின்னதா இருக்கேன். என்னை வந்து கண்டு கூட பிடிக்க முடியாது உங்களால. அந்த அளவுக்கு நான் வந்து உங்க ஈகோ வந்து என்னைய கீழே வந்து நசுக்கிடுச்சு ஃபுல்லா. ஐ லாஸ்ட் மை வில் அண்ட் ரீசன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்றதையும் நான் மறந்துட்டேன். காரணம்ன்ற ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகமே இல்லை. டு ஆல் யோர் கொஸ்டின்ஸ் ஐ மம்பிள்ட் இன்கோஹரண்ட் ரிப்ளைஸ். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் நான் வந்து விருப்பமே இல்லாம என்ன பதில் சொல்றோன்ற இது யோசிக்காம தெரியாம காரணமே இல்லாம நான் ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தேன். யூ அக்செப்டட் ஆல் தோஸ் ரிப்ளை. சரியா? உங்களுக்கு தேவை என்ன, என் வாயிலிருந்து பதில் வரணும். அது எனக்கு பிடிச்சு வருதா, ரீசன் இருக்கா, ரீசன் இல்லையா, இல்ல எப்படி நான் பதில் சொல்றேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த விதம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, பதில் தான் முக்கியம்னு நினைச்சீங்க. The summer begins to pall. That means அந்த சம்மர் அந்த லவ் வந்து அன்இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுச்சு. பால் மீன்ஸ் அன்இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதுக்கு மேல அந்த லவ் வந்து இட்ஸ் நாட் சோ இன்ட்ரெஸ்டிங். அது திகட்டிடுச்சுன்ற சென்ஸ், அது ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்றதுதான் உண்மை. I remember the rudder breezes of the fall and the smoke from the burning leaves. That means அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அந்த ரூம்ல வந்து அவங்க வீட்டுல வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. சரியா? ஏன்னா பிகாஸ் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து there must be a love come friendship, right? It is a give and take policy அப்படின்றதுதான். Both need certain space, certain freedom, and the same way that's what relationship is அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் மாதிரியே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த ப்ரீஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ரீஸா இல்ல, ஸ்மெல் வந்து ஒரு பர்னிங் ஸ்மெல் இருக்க மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. Your room is always lit by artificial lights. That means அவரோட ரூம் எப்பயுமே வந்து ஆர்டிபிஷியல் லைட்ஸ் மட்டும் தான் இருக்கு. எப்பயுமே இருட்டா இருக்கக்கூடியதுதான் உங்களோட ரூமா இருக்கு. எங்கேயுமே வந்து வெளிச்சம்ன்றதே உள்ள வரவே முடியல. அதனால நீங்க எல்லா டோரையும் ஷட் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, டாமினேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. There is no space for me to enjoy myself. அது எங்கேயுமே இல்ல. உங்க ரூம் ஃபுல்லா ஆர்டிபிஷியல் லைட்ஸா தான் இருக்கு. எல்லா விண்டோஸும் என்ன பண்ணிருக்கீங்க, always shut. There is no space for me to interact with anybody else in the society. I was confined to the four walls அப்படின்றத அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அந்த வால்குள்ளே இருந்து அந்த லோன்லினஸ்லயே இருந்து அந்த வீட்டுக்குள்ள 4 செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. she feels suffocated. அந்த சஃபகேஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஏர் கண்டிஷனாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து அவ்வளவா ஹெல்ப் பண்ணல, ரொம்ப லிட்டில் தான். பிகாஸ் ஆல் பெர்வேசிவ் இஸ் த மேல் சென்ட் ஆஃப் யுவர் பிரீத். ஏன்னா ஏர் கண்டிஷனர் வந்து ஒரு ரூம்ல கண்டினியூஸா ரொட்டேட் ஆயிட்டே இருந்ததுன்னா அந்த ரூம்ல இருக்கவங்க என்ன பெர்ஃபியூம் யூஸ் பண்றாங்களோ அந்த பெர்ஃபியூம்லயே தான் அது வந்து திரும்பி வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரிதான்
இது வந்து உங்களுடைய ஸ்மெல், அந்த மேல் ஸ்மெல்லிலே இருந்ததுனால அந்த ஏர் கண்டிஷனர் நான் ஆன் பண்ணாலே எனக்கு திரும்பி உங்களோட ஸ்மெல் தான் வருதே தவிர, தட் மீன்ஸ் அந்த காத்து கூட உங்க பேச்சுதான் கேக்குது, உங்களதான் ஞாபகப்படுத்துதே தவிர அது கூட எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்கல, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கல, ஒரு சில்னஸ் கொடுக்கல. the cut flowers, even the cut flowers, அது மட்டும் ஏன் கட் பண்ணி வேஸ்ல ஃப்ளவர்ஸ் வச்சிருக்கோம்ல, அந்த ஃப்ளவர்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் கூட ஹியூமன் ஸ்வெட் தான் இருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் கூட அந்த ஸ்வெட் ஸ்மெல் தான் வருதே தவிர ஒரு பியூட்டிஃபுல் நேச்சுரல் ஸ்மெல்ன்றது, ஃப்ராக்ரன்ஸ்ன்றது அங்க இல்ல. So all that is dominated by you. Your ego is so big when compared to my love அப்படின்னு சொல்றாங்க. So there is no more singing, no more dance. My mind is an old playhouse with all its lights put out. The strong man's technique is always the same. He serves his love in lethal doses. For love is Narcissus at the water's edge, haunted by its own lonely face, and yet it must seek at last an end, a pure, total freedom. It must will the mirrors to shatter and the kind night to erase the water. So finally she comes to a conclusion. என்ன சொல்றாங்க அப்படின்னா, so அவ்வளவுதான். There is no more singing, no more dance. My mind is an old playhouse with all its lights put out. So finally உங்களோட டாமினன்ஸ் வின் பண்ணி என்னோட லைஃப்ல இருந்த அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, நான் சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளவு சுதந்திரமா பாடி ஆடி விளையாடிட்டு இருந்த ஒரு ஆள் நானு. இது இப்ப என் லைஃப்ல வந்து பாடுறதுக்கான இடமும் ஆடுறதுக்கான இடமும் எதுவுமே இல்லை. ஏன்னா என்னோட லைஃப் எப்படி மாத்திட்டீங்க, இட் இஸ் லைக் an old playhouse. என்னோட மைண்ட்ல அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த லோன்லினஸ்னு சொல்லிட்டு என்ன ஒரு மென்டல் இல்னஸ்க்கு மாத்திட்டு, my mind is now a old playhouse with all its lights put out. That means வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம், அது வந்து ஒரு ஹோம்க்கும் ஹவுஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஒரு ஹோம் வந்து லைவ்லியா இருக்கணும்னா அதுல நிறைய பேர் இருக்கணும், விளையாடணும், கலைஞ்சு கிடந்தாதான் வீடுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு ஹாப்பினஸோட இருந்தாதானே அது ஒரு ரிலேஷன்ஷிப். இப்படி இருக்கும்போது என்னோட ரிலேஷன்ஷிப்பும் என்னோட கனவும் என் மைண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. அதுல எந்த விதமான ஒளிக்கும் வழியே இல்லை. எல்லா இடத்துலயும் இருட்டுதான் வந்து, எல்லா பக்கமும் எல்லா கதவும் சாத்தி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தா வெறும் காரில் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. The strong man's technique is always the same. He serves his love in lethal doses. So இந்த மாதிரி தான் அந்த மேல் டாமினன்ஸ் சொல்றோம்ல, அவங்களோட டெக்னிக் என்ன அப்படின்னா, லவ் வந்து லீதல் டோசஸ்ல கொடுப்பீங்க. தட் மீன்ஸ் டெத் டோசஸ் அப்படின்னு அர்த்தம். லீதல் மீன்ஸ் காசிங் டெத். காதல்ன்ற பேர்ல மரணத்தை தான் கொடுப்பீங்க அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம இங்க இன்புட் கொடுத்துக்கலாம். சிம்பிளா மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, as it is a poem you can have a various meanings. சரியா, நிறைய வந்து implied meaning நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, when the male or மேல் மட்டும் கிடையாது, மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் லவ் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. ஈக்குவல் இன் த சென்ஸ் இட் இஸ் கிவ் அண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க மட்டும் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ஃபியூஸ் ஆயிட்டு இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப சபார்டினேட்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான லவ்க்கு பேர் தான் லீதல் டோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ரொம்ப கண்ட்ரோல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம்ல அது. சோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங் men என்ன பண்றீங்கன்னா இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. He serves his love in lethal doses. So always they used to give certain kind of dose, certain kind of love. For love is Narcissus at the water's edge. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, இந்த நார்சிசஸ்க்கு வந்து நீங்க ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். ஒன் பேஸ்ட் ஆன் கமலா அண்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். லவ் இஸ் நார்சிசஸ் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லிடுறேன். அந்த மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அவரை பொறுத்தளவுக்கு லவ்ன்றது என்ன, நார்சிசஸோட வாட்டர்ஸ் எட்ஜ் மாதிரி தான். தட் மீன்ஸ் நார்சிசஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ஒரு யங், பேஸ்ட் ஆன் கிளாசிக்கல் மித்தாலஜி படி பார்க்கும்போது ஒரு யங் மேன், ஒரு யூத் வந்து fell in love with his own image. சரியா, ஒரு வாட்டர் ட்ரஃப பார்த்து அந்த ஃபேஸ் அவருடைய முகத்தை பார்த்து அவரே காதல் வயப்படுறதுதான். ஸோ ஃபைனலா வந்து அதுக்கு கடைசியா தான் அவருக்கு என்ன புரிய வரும்,
எல்லா டைமையும் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா வந்து கழிச்சிருப்பார். அன்சாட்டிஸ்ஃபைட் டிசையரோட இறந்து போயிருப்பார். நீ திரும்பி அந்த தண்ணியை பார்த்து ரிஃப்ளெக்ஷனை பார்த்து காதலிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா திரும்பி அது வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒன் சைடடாவே போயிட்டு இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ ஃபைனலி ஹி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு அ ஃப்ளா. சரியா? ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த அளவுக்கு அந்த மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லவ்ன்றது இந்த ஸ்ட்ராங் லவ் எப்படி இருக்குன்னா ஒன் சைடடா போயிட்டே இருக்கு. அவர் மட்டும் தான் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ ரிப்ளை ஃப்ரம் அதர் சைட். இப்ப இதே மாதிரியே வந்து கமலாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். தட் இஸ் தி ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது லவ்ன்றது வந்து ஜஸ்ட் அந்த வாட்டர்ஸ் எட்ஜ் மாதிரி என்ன பொறுத்த அளவுக்கு லோன்லியாவே போய்கிட்டு இருக்கு. சரியா? I couldn't find all my unsatisfied desire to become satisfied. சரியா? என்னுடைய லோன்லினஸ்ல இருந்து என்ன வெளியில கூப்பிட்டு வரதுக்கான ஒரு லவ் இல்ல. haunted by its own lonely face. எங்க சுத்தி பார்த்தாலும், ஏன்னா இங்க நான் தனியா இருக்கேன், இந்த தனிமை வந்து எங்க சுத்தி பார்த்தாலும் என்னோட ஃபேஸே தான் எனக்கு காட்டுதே தவிர இன்னொரு ஃபேஸ் எனக்கு காட்டவே இல்லை. ஸோ there is no another face to love me அப்படின்றத அவங்க ஃபீல் பண்றாங்க. and yet it must seek at last an end. So finally at least இதுக்கு ஒரு end இருக்கு. So at last it must have a end. அந்த lonelinessக்கு ஒரு end இருக்கு. எங்க அப்படின்னா it is a pure total freedom all I want. நான் தனியா இருக்கேன், என்னோட தனிமைக்கு ஒரு முடிவு வேணும். all the freedom I want is it must will the mirrors to shatter. So கடைசியா எந்த சைடுல சுத்தி நான் பார்த்தாலும் அந்த மிரர் கிட்டயும் என்னோட ஃபேஸ் தான் தெரியுது. I don't have any other face over the mirror too. So ஃபைனலா என்ன பார்த்து கடைசியா ஒரு நாள் என்ன ஆயிடும், மிரருமே வந்து ஷேட்டர் ஆயிடும், உடைஞ்சிரும். and the kind night to erase the water. எப்படி வந்து நார்சியஸ் வந்து அந்த வாட்டரை பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப டார்க் நைட் வந்துருச்சு அப்படின்னா there won't be any reflections in the water. அதே மாதிரி ஒண்ணு கண்ணாடி உடைஞ்சு என்னோட ரிஃப்ளெக்ஷனை தடுத்துரும். இன்னொன்னு இந்த கைண்ட் நைட் மாதிரி இன்னொரு பெரிய இருள் வந்து என்னோட ரிஃப்ளெக்ஷனை மறைக்கும். தட் இஸ் இட் மென்ஸ் டு டெத் அப்படின்னு சொல்லலாம். என்னோட லோன்லினஸை போக்குறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒன்லி டெத் கேன் டூ இட் அப்படின்றதான் ஃபைனலா அவங்க வந்து ஃபினிஷ் பண்ண வந்தாங்க. ஸோ இந்த தீம் ஆஃப் த போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேட்டர்னலிசம் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் மேல் டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு, லேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். improper marital relationship அப்படின்னு சொல்லலாம். So those are the themes. So thank you for watching. If you like, kindly share to your friends and subscribe to the channel. Thank you.